வணக்கம். நான் சாக்ரட்டிஸ் பேசுகிறேன். நடிகர் விஜயை குறித்து நேற்று பேசியிருந்தேன். பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. அதாவது ஒரு சாதாரண மனித பண்புகள் கூட இல்லாத ஒரு நபர் விஜய் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதைத்தான் நேற்று தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த பிரச்சனையில் நடிகர் விஜய் ஆர்எஸ்எஸின் கைக்கூலி என்பது எப்பொழுதோ அரசியல் நோக்கர்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். மேடையிலே ஆர்எஸ்எஸ் எதிரி என்று சொன்னாலும் ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்ட அடியால் தான் விஜய் என்பது நன்கு தெரியும். இப்பொழுது பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது. பாரதிய ஜனதா கட்சி உண்மை கண்டறியும் குழு என்று முன்னாள் நடிகை ஹேமமாலினி தலைமையில் ஒரு குழுவை இங்கே அனுப்பியுள்ளது. அந்த குழு மக்களிடம் விசாரிக்கிறது. அந்த விசாரணையில் அண்ணாமலை ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார். இவர் முக்கியமான சாட்சி அப்படி என்று ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார். அவர் தெளிவாக பேசுகிறார். உள்ளூர் கட்சிக்காரர்களின் சரியான திட்டமிடல் இல்லாததும் இந்த கொடூரமான இறப்புகளுக்கு காரணம் என்பதை சொன்னார். அதற்குள்ளாக இவர் அவசரப்பட்டு அரசாங்கத்தின் தவறு என்பது போல மாவட்ட நிர்வாகத்தின் தவறு, அதாவது மாவட்ட ஆட்சியாளர், மாவட்ட காவல்துறை ஆகியோரின் தவறு என்பது போல இவர் எடுத்துக் கொடுக்கிறார் அண்ணாமலை. அடுத்ததாக அந்த ஆணையத்திலிருந்து ஒரு அம்மையார் பேசுகிறார். அரசாங்கம் சரியாக செயல்படவில்லைங்கிறது போல பேசுகிறார். அந்த அம்மையாருடைய மொழி, அது யார் பேசுகிற மொழி என்பது அந்த பேச்சை கேட்கிற அனைவருக்குமே நன்கு தெரியும். இன்று தினமணியிலே சமஸ் என்கிற ஒருவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகளை பார்த்தால் இப்படி எல்லாமா மனுஷங்க இருப்பாங்க, இப்படி எல்லாமா பத்திரிகை துறையிலையும் இவ்வளவு கேவலமான வக்கிரம் பிடிச்ச சிந்தனையுள்ளவர்களாக இருப்பாங்களா அப்படின்னு என்ன தோன்றுகிறது. ஆம், அந்த சமஸ் எழுதுகிறார். இவ்வளவு கூட்டம் இருக்குத, அவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிய வேண்டாமா, அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டாமா? மதுரையிலையும் தண்ணி இல்லாமல் தவிச்சாங்க, அங்கே தவிச்சாங்க, இங்கே தண்ணி கொடுக்கணும்னு தெரிய வேண்டாமான்னு எழுதுறார். அன்பானவர்களே, அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, சிந்தித்து பாருங்கள். ஒரு தனி கட்சி ஒன்று அவர்களுடைய பரப்புரைக்காக வருகிறது. அவர்களுடைய தொண்டர்களுக்குரிய வசதிகளை யார் செஞ்சு கொடுக்கணும்? யார் செஞ்சு கொடுக்கணுங்க? அரசாங்கமாக செஞ்சு கொடுக்கும்? யாரோ வருவான், ஏதேதோ பேசுவான், ஒரு கொள்கை தெரியாதவன், இந்த மாநிலத்துடைய மக்களுக்கு மேலே அக்கறை இல்லாமல் இந்த மாநில மக்களை அடகு வைக்கிறதுக்காக ஒன்றிய அரசாங்கத்திலும் அது பாசிச பாஜக அரசாங்கத்திலும் அடகு வைப்பதற்காக ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு தற்கொலை தலைவரை அனுப்பி விடுவாங்க. அவர் என்னென்னமோ இஷ்டத்துக்கு பேசுவார், அவர் விருப்பத்துக்கு பேசுவார், மக்கள் நலன் சார்ந்து எதுவுமே பேச மாட்டார். அவங்களுடைய விருப்பத்துக்கு கூட்டத்தை கூட்டுவாங்க. அந்த கூட்டத்துக்கு தண்ணி எல்லாம் மினரல் வாட்டர் எல்லாம் சப்ளை பண்ணணும். அது அரசாங்கத்தோட வேலை. இந்த சமஸ், இந்த பேரில் இருந்தது யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்படி ஒரு பார்ப்பனிய கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க நினைக்கிறது. எப்படிப்பட்ட நெருக்கடியிலே தமிழ்நாடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அண்ணாமலையாக இருக்கட்டும், வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், சமஸ் போன்ற மக்களை பற்றியே சிந்திக்காத ஒரு பிற்போக்கு எழுத்தாளர்களாக இருக்கட்டும்,
பாஜகவிலிருந்து அனுப்பப்பட்ட உண்மையை கண்டறிந்து பொய்யை வெளியிலே சொல்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவாக இருக்கட்டும். இவர்கள் யாரெல்லாம் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாஜகவை இங்கே ஆட்சி கட்டில் அமர்த்தணும். அதன் மூலமாக இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்த இந்தியாவுக்கு, இந்திய ஒன்றியத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற, இந்திய ஒன்றியத்துக்கே வழிகாட்டியாக இருக்கிற, இந்திய ஒன்றியத்துக்கு முதலாக எச்சரிக்கை மணி அடிக்கிற, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை எழுப்புகிற தமிழ்நாட்டை பிடிக்கணும். அதான் தமிழ்நாட்டை பிடிச்சிட்டா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடு எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட வர்ணாசிரம அடிமைத்தளத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. அதற்காகத்தான் இந்த மாதிரி விஜய் போன்ற அடியாட்களெல்லாம் அவங்க ஏவி விடுறாங்க. கொஞ்ச நாள் நடிகர் சீமானை வச்சு விளையாடி பார்த்தாங்க. ஒரு அளவுக்கு மேலே அவருடைய ஆட்டம் செல்லலை. இப்போ விஜயை பிடிச்சிருக்கிறாங்க. விஜயை வச்சு பாஜகவையே திட்டுறது மாதிரி பேச வச்சாங்க. இப்போ பூனைக்குட்டி வெளியில் வந்துட்டு பாஜக நேரடியாக அவங்க ஏவி விட்ட அடியாளுக்கு உதவி பண்ண களமிறக்கி இருக்கிறார்கள். மக்களே, அறிவார்ந்த தமிழ் சமூகமே, சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டத்தில் தமிழ் மக்களின் மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி கண்டிப்பாக தேவை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.